சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு ஒரு விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பொண்ணு, அதை நீ வாங்கிக்கணும் அப்படின்னு உடனே இங்கே பாருங்கள், எதையும் நான் வாங்கிக்கிற நிலமை இல்லை ப்ளீஸ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவை எடுத்து கொடுக்குறாரு. இது உனக்காக நானே வந்து டிசைன் பண்ண புடவை பொண்ணு, ப்ளீஸ் பொண்ணு இந்த புடவை தான் நீ ஃபங்க்ஷனை நாளைக்கு கட்டிக்கணும் அப்படின்னு முதல்ல நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேனா இல்லையானே தெரியல, இதில் வர இந்த புடவை வேறு கட்டிக்க சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னதை இப்போவும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதை வச்சுக்காதீங்க. எப்போ எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலையோ அப்போவே எல்லாமே முடிஞ்சிச்சு நமக்குள்ளே. தேவையில்லாமல் இப்போ வந்து புடவையெல்லாம் கொடுத்து எனக்கு டென்ஷன் ஆக்காதீங்க. இந்த புடவை எடுத்துன்னு போகிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது பொண்ணு, இந்த புடவை என்னை கட்டி தான் வந்து தீரணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கையை வைக்க பார்க்குறா. உடனே கையை எடுத்துடுறாங்க. இங்கே பாருங்கள், நான் புடவையை தூக்கி எரியாமல் இருக்கேன், அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு தேவை கிடையாது. இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா இப்போ இல்லையா? அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னோடனே, ஏன் பொண்ணு இப்படி பண்ணுற, ஏன் பொண்ணு என் அன்பு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, நான் உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், ஏன் பொண்ணு உனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, இங்கே பாருங்கள், எதுவும் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் எனக்கு புடவை வாங்கினது கொடுக்க வேணாம், அதை பற்றி வீட்டில் இருக்கவங்களாம் பேச வேணாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி ரகசியமாக புடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் முன்னாடியும் மானத்தை எடுக்காமல் இருந்தால் சரி, தயவு செஞ்சு நீங்கள் இது கிளம்புங்க அப்படின்னோடனே, ஏன் பொண்ணு இப்படிலாம் சொல்கிறேன், நான் உனக்கு புடவை வாங்கி கொடுக்கக்கூடாதா? வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க. சரி புடவை வாங்கினீங்க கரெக்டு தான், ஏன் அங்கே நான் கீழே இருக்கும்போது எல்லா முன்னாடி கொடுக்க வேண்டியது, அதுன்னு தனியாக வந்து கொடுக்குறீங்க, அப்போ எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு பயம் தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணு, நீ மேலே இருக்கேன்னு வந்தேன். இங்கே பாருங்கள், உங்களை பற்றி நல்லாவே தெரியும், எல்லார் முன்னாடியும் ஒரு மாதிரியும் தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறதுன்னு உங்களை கேரக்டரு, எல்லார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுப்பீங்க, தனியாக வந்து பொண்ணு இப்படி ஆயிடுச்சு பொண்ணுன்னுவீங்க, இதெல்லாம் நான் சகிச்சுன்னு வாழணும்னு என் தலையெழுத்து கிடையாது, நீங்கள் மரியாதை இங்கேருந்து போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது சக்தி அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் வந்து மனசு கஷ்டத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. வந்து 2 பேருமே பார்த்துட்டு பிரீத்தியும் வந்து வெண்ணிலாவும் பார்த்துட்டு செம்மையா டென்ஷனாக எனக்கு பார்த்தீங்களா இந்த சக்தி மாமாவை என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு, வெண்ணிலா இப்படி வந்து மொக்க வாங்கிட்டு போகிறாரு, அவள் தான் அப்படி பேசுகிறாள்ல, சே கொஞ்சம் கூட சக்தி மாமாவுக்கு வந்து ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது, வெக்கமே இல்லாமல் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி அந்த புடவையை நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நாளைக்கு கட்டியே தீரணும், 2 பேரில் யார் கட்டணும்னு முடிவு பண்ணிக்கலாம், முதல்ல அந்த புடவையை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும், அந்த புடவை நம்ம கையில் இருந்தால் நம்ம 2 பேர் யாரோ ஒருத்தர் கட்டிக்கலாம் அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், ஆனால் வந்து அந்த புடவை எப்படி சக்திக்கிட்டேருந்து எடுக்கிறது, எடுத்து தான் அவனை வேறு வழி கிடையாது, நைட்டு தூங்கும்போது நம்ம அந்த புடவை எடுத்துகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா யார் கட்டிக்கிறது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சக்தி மனசு கஷ்டம் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து, என்னப்பா என்ன ஆச்சு, அமைதியாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. சண்முகத்தையும் அவங்க அப்பாவை, என்னடா ஆச்சு, ஏன்டா குழந்தை மாதிரி அழற, பா பொண்ணு என்னை வெறுக்கல, எனக்கு கசாயெல்லாம் போட்டு கொடுத்தாப்பா, அதனால் வந்து என்னை வெறுக்கலன்னு நினச்சிட்டு நான் அவளுக்கு புடவையெல்லாம் செஞ்சு எடுத்து போய் கொடுத்தேன்ப்பா, ஆனால் அவ்வளோ டிசைன் பண்ணி கொடுத்த புடவை கூட வேணான்னு சொல்லிட்டாப்பா, என்னால் தாங்கிக்க முடியலப்பா, ப்ளீஸ்ப்பா, அவள் இந்த புடவை வாங்கவே மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு அழுகுறாரு. விடு சக்தி, இப்போ என்ன, அவள் அந்த புடவையை கட்டணும் அவ்வளோதானே? ஆமாம், சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அமைதியாக புரியுதா, டென்ஷன் ஆகாத, நாளைக்கு பார்த்துக்கலாம்டா, அந்த புடவையை கண்டிப்பாக அவள் கட்டுவாளாப்பா, கண்டிப்பாக கட்டுவா, அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படி சொல்கிறாங்க. உடனே சண்முகம் வந்து, நீங்கள் அமைதியாக இருங்க, நான் போய் பேசுகிறேன் பொண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பொன்னி அப்படின்னோடனே, என்னம்மாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தாம்மா அப்படி சொல்லிட்டு புடவை கொடுக்குறா. அதுக்கு பார்த்துட்டு, என்னம்மாம்மா புடவை எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா, நாளைக்கு வந்து உஷாவோட வந்து வளகாப்பு வச்சுருக்கோம்ல, அதுக்கு எல்லாருக்கும் புடவை எடுத்தாச்சு, நான் ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கேன் உனக்கு, இந்த புடவை நீ கட்டின்னு வந்தே ஆகணுமா அப்படின்னோடனே, வேணாமாம்மா இதெல்லாம் எதுக்கு, இங்கே பாருமா அதெல்லாம் தெரியாது, இந்த புடவை நீ கட்டி தான் ஆகணும், இந்த புடவை கட்டிட்டு வந்தால் தான் நாளைக்கு நீ என்னை மதிக்கிறேன்னு நினைக்கும், இல்லைனா என்னை மதிக்கலைன்னு தான் அர்த்தம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. சரிங்க மாமா சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அப்பாடி ஒப்படைச்சாச்சு அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது வந்து அந்த புடவையை கைப்பற்றணுமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வராங்க. வந்து தேடி பார்க்குறாங்க சக்தி ரூமில். அதுக்குள்ளே சக்தி வந்துடுறாரு. ஐயோ மாமா வந்துட்டார், எங்கே வச்சாருன்னு தெரியலையே, மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போயிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அந்த புடவை எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெடி ஆகி வந்திருக்காங்க. அப்போ வந்து நம்ம பொண்ணு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக அந்த சாரியை கட்டிக்கிட்டு சக்தி வாங்கி கொடுத்த சாரியே வராங்க. அதை பார்த்து சக்தி அப்படியே மயங்கி போகிறாரு. பொன்னியா இது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வச்சுக்கணும் வாங்க பார்க்குறாரு. இதை பார்த்த வெண்ணிலாவும் பிரீத்தியும் தாங்க முடியல.